நிறைய நபர்கள் இந்த மாநாட்டுக்கு வரும் பொழுதே மது அருந்திட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த திடல்லையே வந்து மது அருந்திக்கிட்டு இருந்த காட்சிகளை நம்ம பாக்குறோம். அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்க யாராவது தொண்டர்கள் யாராவது சொன்னாங்களா மது ஒழிக்கணும்னு? தலைவர் தானே சொன்னாரு. தலைவர் தானே சொன்னாரு. அவரு எதனா ஒழிச்சுட்டு போறாரு, நமக்கு என்ன இருக்குது? ஒரு 9 மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் ஆட்சி கொண்டதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறேன், மோடி வந்து இதை நடைமுறைப்படுத்த மாட்டுறாரு. நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க அந்த 9 மாநிலங்களில். கொலை பண்ணவனே வந்து அஞ்சலி செலுத்துகிற மாதிரி யார் விற்கிறாங்களோ அவங்களே வந்து மாநாட்டில் பேசுகிறாங்க. அந்த மாநாடே வந்துங்க ஒரு அவலத்தை வெளியே சொல்கிறதுக்கான மாநாடு. அந்த மாநாடுக்கு இந்த புடவை கட்டணுவா, இந்த கலர் ஜாக்கெட்டை போடு, இப்படி ஃபில்டரை போடு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் என்னது இது மக்களின் எண்ணங்களை மடைமாற்றுவதற்கு இந்த மாநாடு வேணால் பயன்படுமே தவிர இதால் ஒரு முடி அளவு கூட பிரயோஜனம் கிடையாது. ஆர்எஸ் பாரதியார் அதான் சொன்னார். திருமாவளவன் கூட்டணியை விட்டு விலகுகிறார், கூட்டணி உடைந்ததெல்லாம் சொன்னாங்க. 28ஆம் தேதி வந்து அவர் வந்து சாட்சாங்கமாக எங்கள் மாநாட்டில் வந்து அங்கப்பிரசனம் பண்ணதை பார்த்து பல பேருக்கு வயிற்றெரிச்சல். சுற்று வட்டார கடைகளில் இருக்கிற பர்னால் எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த ஆளும் ஒரு தத்தி தான் பொழுது. பர்னால் வந்து தீப்புண்ணுக்கு பயன்படுத்துவது. உள்ள வயிறு எரிதுனா வாங்கி ஒரு டியூப் வாங்கி வயக்குள்ளே விட்டுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி மண்ணாங்கட்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாநாடு போட்டால் அந்த மாநாடு விளங்குமா? உடனே நாங்கள் மாநாடு போட்டோடனே உடனே இது வந்து நிறைவேறணும் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் மண் உரிமை மாநாடு போட்டோம், இடம் வாங்கி கொடுத்தோமா? கல்வி உரிமை மாநாடு போட்டோம் சேலத்தில், கல்விக்கு நாங்கள் என்ன பண்ணோமா? அப்புறம் என்னது ஈழம் வெல்லுமா போட்டோம், ஊற்றி மூடிட்டோம்ல. முதல்வர் மது ஒழிப்பு மது விலக்குன்னு இருக்காரு. அப்போ முதல்வரின் எண்ணத்தை மீறி தமிழகத்தில் யாரு சரக்கு வைக்கிறான்? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் எடுக்க இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாடு நேற்று வந்து நடந்திருக்கு. அந்த மாநாடை எப்படி பாக்குறீங்க சார்? நல்லா தான் நடந்திருக்கு. வேற என்ன சொல்லணும்? இதெல்லாம் மகளிர் மாநாடா? ஆமா, மது ஒழிப்பு மாநாடு. மகளிரும் அதில் இருந்தாங்க நிறைய பேர். எங்கள் ஆளுங்க வழக்கம் போல் இயல்பாக எப்படி இருப்போமோ அப்படி இருந்து நடத்தி முடிச்சிருக்காரு. அதில் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ விலை நிர்ணய குறைப்பு மாநாடுன்னாங்க. நேற்று என்னன்னு பார்த்தா நேற்று ஒன்றுமே அது தெரியல. ஏன்னா கடைகளை படிப்படியாக குறைக்கணுன்றாங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோயம்பேடில் ஒரு 10 கடை இருக்குது. ஒரு 4 கடையை குறைச்சிட்டோன்னு வச்சுங்க. எப்பா நாங்கள் எங்கள் தெருவை தாண்டிலாம் போக மாட்டோம் அப்படின்னு குடிக்கிறவங்க கம்முன்னு இருந்துருவானா? இந்த 4 கடையில் எவன் வாங்கினானோ அவன் போய் அந்த 6 கடையில் வாங்க போகிறான். சேல்ஸு அந்த கடையில் மொத்தமாக போக போகுது. இதில் கொஞ்சம் அரசுக்கு கொஞ்சம் லாபம் வரலாம். எப்படின்னா இந்த 4 கடை ஜனமும் அந்த 6 கடைக்கு போகும்போது அந்த 6 கடையை ஒட்டி இருக்கிற இடத்துல ஒரு செக் பண்ணோம்னா குடிச்சிட்டு வந்தோன்னா ஒரு 10,000 ரூபா ஃபைனை போட்டு அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு லாபம் தானே. அதால் இந்த கடையை குறைக்கிறேன், அப்புறம் அதை குறைக்கிறேன், இதை குறைக்கிறதெல்லாம் சும்மா. அது இப்போ மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பெயரில் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. நிறைய நபர்கள் இந்த மாநாட்டுக்கு வரும் பொழுதே மது அருந்திட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த திடல்லையே வந்து மது அருந்திக்கிட்டு இருந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் யாராவது தொண்டர்கள் யாராவது சொன்னாங்களா மது ஒழிக்கணும்னு? தலைவர் தானே சொன்னார். தலைவர் தானே சொன்னார். அவர் எதனா ஒழிச்சிட்டு போகிறார், நமக்கு என்ன இருக்குது? நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து அவர்கள் தொண்டர்களையே பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், வன்னியர் சங்கமாக இருக்கட்டும், மது குடிக்க மாட்டோன்னு உறுதிமொழி வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கினேன், அதை எடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அது நீங்கள் நம்ம மது ஒழிப்பு மாநாடுங்கிறதே வந்து நேற்று எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் தெரியல. எல்லோரும் மத்திய அரசை போய் ஏதோ சட்டம் போடணும், அதை போடணும், இதை போடணும்னு கிட்டத்தட்ட ஒரு நிறைய தீர்மானம்லாம் போட்டிருக்காரு பொழுது. அந்த தீர்மானங்கள்லாம் பார்க்குற போது எதுக்கு இந்த மாநாடுன்னு அவருக்கே புரியாமல் தான் அந்த தீர்மானம்லாம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஏதோ வந்து 1954 ஸ்ரீமான் நாராயணன் தலைமையில் மது விசாரணை ஆணையம் ஒன்று அமைச்சுதான். அதை வந்து இந்தியா முழுக்க மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு பரிந்துரை அது கொடுத்தது. ஆனால் அப்போ இருக்கிற மாநில அரசுகள் அதை ஒத்துக்கலை. சரி, அதுக்கப்புறம் வந்து ஏதோ திரும்பவும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 1970
எல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறாரு. எங்கே நல்லா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1970 வந்து ஏதோ நீதிபதி தேசன் தலைமையில் மீண்டும் ஒரு ஆணையத்தை போட்டாங்களாம். அப்போவும் இந்த காங்கிரஸ் அரசு ஏதோ மூடுறதுக்காக முயற்சி பண்ணச்சான். உடனே மாநில அரசுக்கெல்லாம் ஒத்துக்கலையா. சரி, இப்போ திரும்பவும் ஒரு ஆணையத்தை அமைக்கணும். ஏன் ஆணையத்தை அமைக்கணும்? மது எப்படி உடல்நலுக்கு கேடு, மது குடித்த பிறகு அதுக்கு என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு விசாரணை பண்ணுறது தானே அந்த ஆணையம். இல்லை மது விற்பனை இல்லை என்று சொன்னால் அந்தந்த மாநில அரசுகள் என்ன நடக்கும், அந்த மாதிரி ரியாக்ஷன் தானே. இது யாருக்குமே தெரியாது, அப்போது எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போது நேரடியாக அறிவிச்சிட்டு போக வேண்டியது தானே. நான் என்ன சொல்கிறேன், இப்போது கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறேன், மோடி வந்து இதை நடைமுறைப்படுத்த மாட்டுறாரு. நீங்கள் நடைமுறைப்படுத்துங்களேன் அந்த 9 மாநிலங்களில். பிஜேபி முகத்தில் கரிய பூசின மாதிரி இருக்கும்ல. பார், காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் மது விலக்கை நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியா முழுக்க மது விலக்கை அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு போங்களேன். ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க. இந்தியா முழுக்க மது விலக்கை அமல்படுத்தணும்னு எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் திருமாகிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ எல்லா மாநிலங்களின் நோக்கமும் மது விலக்கை அமல்படுத்தணும் தானே. இருக்கிற 9 முதல்ல அமல்படுத்துங்க. அதுக்கப்புறம் வரும் தேர்தலில் எல்லா இடத்துலையும் நம்ம அமல்படுத்தணும். ஆட்டோமேட்டிக்காக ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாரு, நீங்கள் அறிவிச்சிருப்பாருங்க. தமிழ்நாடு உட்பட முதல்ல அறிவிங்க அப்படின்னு தான் நாம் வந்து சொல்கிறோம். அதால் இந்த மாநாடுங்கிறது சும்மா அறிவிச்சிட்டோம். ஒரு நெருக்கடியில் அவர் வந்து திருமாவளவன் கட்சியில் இருக்கார். அந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கு ஒரு மாநாடை அறிவித்தார். அது நாம் போய் ஒன்றை பிடிக்க போய் அது ஒன்றா மாறி போச்சு. கடைசியில் இன்றைக்கி வந்து பல விஷயங்களில் வந்து அந்த மாநாட்டில் நடந்த அந்த பிட்டாக எடுத்து ட்விட்டர்லேயும் வந்து செய்தி நிறுவனங்களும் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் குடிக்கிறோம், ஆமாம் நாங்கள் குடிக்கிறோம், இப்போ என்ன பிரச்சனை, குடிக்க தான் செய்கிறோம். ஏன் குடிக்கிறோம், விற்கவோ வாங்கி குடிக்கிறான். மூடு. இந்த மாநாடுங்கிறது ஏங்க இது அதுங்க கொலை பண்ணவனே வந்து அஞ்சலி செலுத்துகிற மாதிரி யார் விற்கிறாங்களோ அவங்களே வந்து மாநாட்டில் பேசுகிறாங்க. பேசுனவங்க யாரும் அரசாங்கத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. தனிநபராக திருந்தணும். நீ வந்து குடிச்சிட்டு நீ கடையில் போய் வாங்கலைன்னா நாங்கள் ஏங்க விற்க போகிறோம். ஒருவேளை கூட்டணியில் இருக்கோம், திமுக கூட்டணியில் விசிகா இருக்கிறதுனால கூட்டணி கட்சியை பற்றி எதையும் பகச்சுக்க கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்முடைய போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சேஃப் சோனில் நடத்தியிருப்பாரோ. இல்லை, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசுக்கான பிரச்சனையாகவே திருமாவளவன் நினைக்கல. இது முழுக்க மத்திய அரசுக்கான பிரச்சனை. அதனால தான் மாநில அரசுலேருந்து வந்து அவங்களும் மத்திய அரசு தான் சொல்கிறாங்க. என்னமோ இவங்க நாட்டில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரியும் அவங்க மத்திய அரசை குறிவைத்து இது ஏதோ இப்போ இவங்க சொன்ன உடனே மத்திய அரசு செஞ்சிட போதா. இப்போ நீங்கள் தான் மாநில உரிமைன்னு பேசுகிறீங்க, இது நம்ம மாநில உரிமைக்கிட்டே இருக்குது. இப்போ பெண்கள் வந்து அந்த மாநாடே வந்துங்க ஒரு அவலத்தை வெளியே சொல்கிறதுக்கான மாநாடு. அந்த மாநாடுக்கு இந்த புடவை கட்டணுவா, இந்த கலர் ஜாக்கெட்டை போடு, இப்படி ஃபில்ட்டை போடு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் என்னது இது? அங்கே ஒரு குத்தாட்டம் நடக்குது, உடனே கைத்தட்டி அவலம் அழுகை தானே அந்த மாநாடு. அதுக்கு தானே நீ மகளிரை கூப்பிட்ட. அப்போது அது அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாநாடெல்லாம் நேற்று முடிஞ்சு போச்சு. அது நார்மலாக ஒரு கட்சி எப்படி மாநாடு நடத்தினா, எந்த பேனரில் நடத்தினாலும் சரி, வரவன் என்ன பண்ணுவான், மாப்பிள்ளை எல்லாம் இருக்குது மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜாலியாக வருவாங்கல்ல. அது இயல்பு, அது வந்து மனித இயல்புங்க. ஏங்க கிடைக்கிறதால குடிக்கிறாங்க, கிடைக்கலாம் எவங்க குடிப்பான். இப்போ கொரோனா காலத்தில் வந்து கடைகள் மூடப்பட்டு இருந்தது, யாராவது போய் ஷட்டரை ஓட்ட போட்டானா? இல்லை. அப்போ அவன் விதியை நினச்சி அவன் என்னமோ இருந்தான். அப்போது இதை அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையே, அரசாங்கம் செய்கிற தவறை மறைப்பதற்கு தனி மனிதன் தவறு செய்கிறான். நீங்கள்லாம் குடிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது, உங்களால் தான் வந்து இந்த சமூகம் சீர்கெடுது, உங்களால் தான் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனையும் அசிங்கப்படுத்துகிற மாநாடு தான் நான் பார்க்குறேன். இப்போ நிறைய தொண்டர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல, மகளிர்கள்லாம் கூடி தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் நிறைய பேர் வந்து போய் ஆட்டம் போட்டது, அவங்களுக்கு வந்து நிறைய இடையூறு கொடுத்த மாதிரி, பெண்கள்லாம் அந்த கம்பியை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நடுக்கமாக உட்காந்துருக்க மாதிரின காட்சிகள்லாம் பார்க்குறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பேத்கருடைய படம் இருக்கக்கூடிய அந்த போஸ்டரு, அந்த ஃப்ளெக்ஸ் அதே மேலே நின்றுலாம் வந்து ஆடின மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டே இருக்கு. சரி, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலைவர் சொல்லிட்டாரு மது ஒழிப்பு மாநாடு, இப்போ தலைவருடைய பேச்சு தொண்டர்கள் யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதை
இல்லை கேட்கறது இல்லைன்னு எப்படி சொல்லுங்க, நாங்கள் இயல்பாக அப்படி தாங்க இருக்கிறோம். ஏங்க நீங்கள் நாங்கள் வர வழி முழுக்க நேற்று வரைக்கும் கடையை திறந்துட்டு வச்சுட்டு மறுநாள் வந்து காந்தி ஜெயந்தி இருந்ததுக்காக லீவ் விட்டுட்டு கடையை நீங்கள் வந்து எவனும் குடிக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த மாநாடு இந்த அக்டோபர் 2 அந்த தேதியே ஒரு திட்டமிட்ட தேதி தான். சப்போஸ் 3ஆம் தேதி மாநாடுன்னு வச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கும்? இதை விட அதிகமாக இருந்திருக்கும். இது வந்துங்க இன்னைக்கு வந்து இந்த சமூகத்தில் 2 சமூகம் பெரும்பான்மையாக குடிக்குது. அது வந்து ஒன்று பறையர்கள், இன்னொன்று வன்னியர்கள். இதை நம்ம மறுக்க முடியாது. இவங்களை குடியை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அரசு கடையை மூடினா தான் இது வந்து நிப்பாட்ட முடியும். அப்படி இல்லை இந்த குடிகளை வந்து மாற்றணும் அப்படின்னா ஏதாவது கல்லுக்கடை அந்த மாதிரி ஏதாவது திறந்து இதை மூடணும். இதை மூடனால் ஒழிய குடிப்பழக்கத்தை நீ என்ன பெரிய அட்வைஸ் பண்ணுவேன்? அவன் அப்பா அம்மா சொல்லி, அவன் சுற்று வட்டாரம் சொல்லி, இவங்கெல்லாம் கேட்காததை நீ 1 மணி நேரம் ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டா கேட்டுருவாங்களா? அப்படின்னா நாடு எப்பயோ தெரிஞ்சிருக்கணுமே. இப்போ அந்த குடி ஒழிப்பை பற்றி பேசுகிற எத்தனை பேர் குடிக்காதன்னு வந்திருப்பான்? நீங்கள் தொண்டர்களை விடுங்க, சாதாரண ஏழை எளிய மக்களை விடுங்க. அந்த பழக்கம் வந்து எங்களை வந்து அந்த வளையத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டோம். யாரும் விரும்பி வந்து குடிக்கணும், குடல் வந்து சாகணும், ஈரல் கெட்டு போகணும்னா யாரும் நினைக்கிறதில்ல. அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையுது. பல பேர் வந்து அந்த மாதிரியா ரெக்ரியேஷன் ஆகிப்போச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வந்து ஒன்று கூடுவதற்கு ஏதாவது மையங்கள் இருக்கா சொல்லுங்கள்? ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்தான்னா என்னப்பா ஒன்றும் இல்லையா, வெத்தாகுது அப்படின்னு ஒயின் ஷாப்பை நோக்கி தான் போகிறான். அந்த மாதிரி நாம் வந்து இளைஞர்களை ஆளாக்கிட்டோம். எனக்கு இதில் என்ன வருத்தம்னா, எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு MA கிரிமினாலஜி படித்தவர். அவர் வந்து காமாட்சி நாயுடு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி டாஸ்மார்க்கை யார் ஆரம்பிச்சு தெரியுமா? கவர்மெண்ட் கடைகளை அதாவது கடைகளை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நினச்சது யார் தெரியுமா? கலைஞர் வந்து 71 திறந்தார், 74 மூடினார். அதுக்கப்புறம் எப்போயா திறந்தார்? அந்த கதைலாம் இல்லையா? இப்போது ஜெயலலிதா மாதிரி ஏன் வந்து இந்த அரசு மதுபான விநியோகத்தை அரசே எடுத்து நடத்தணும் ஏன்னு சொன்னாங்க? அதில் வந்து தனியார்கள் சிண்டிகேட் போட்டு அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை இவனுக்குள்ளே ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த கடையை உள்ள எடுத்துக்கலாம், இந்த கடையை உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு கொள்ளை லாபம் அடித்தா, கள்ள மது அதில் விற்றா அப்படின்ற போது இந்த வருமானம் அரசுக்காவது பயன்பட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து அந்த அம்மா அதை தொடங்கினாங்க. அது என்னமோ புதுசாக இந்த அம்மா வந்து டாஸ்மார்க் ஆரம்பிச்சு, அது எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சிது. தமிழ்நாடு வாணிப கழகம்ன்றது அது எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சது. அது அப்போது இந்த டெண்டர்களாக விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இதில் முறைகேடு நிறைய நடக்கும். சரி, அரசாங்கமே வந்து இதை கொள்முதல் செஞ்சு இது வழியாக போகட்டும்னு ஒரு பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆரம்பித்ததை இல்லை அந்த வழக்கத்தை ஏன் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாதா? நீங்கள் வந்து அவர்கள் செய்கிற திட்டங்களுக்கு நேர் எதிரானவர்கள் தானே. அப்போ அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக நீங்கள் செய்யணும்ல. அதை விட்டுட்டு ஜெயலலிதா திறந்தாங்க அப்போ யாரும் பேசலைன்னா இன்றைக்கு வந்து குடி வந்து இன்றைக்கி நம்ம வீட்டு வரைக்கும் வந்துடுச்சு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குடிநோயாளின்ற மாதிரி ஒரு நெருக்கடி இன்றைக்கி தான் நம்ம உணர்கிறோம். அப்படி இருக்கிற சூழலில் மக்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறான். இப்போ இந்த மாநாடு கூட உண்மையிலேயே குடியை வந்து ஒழிக்கணும்னு திருமாவுக்கு என்ன கனவு கண்டாரா? இல்லை சொல்கிறாரு நான் புத்தர் வழி வந்தோன்னா புத்தர் வந்து உன் கனவுல வந்து சொன்னாரா இந்த மாநாடு நடத்துன்னு? மக்கள்கிட்ட இந்த பிரச்சாரம் இன்றைக்கு இந்த தாட் வந்து இன்றைக்கி உருவாகிருக்கு. குடி வந்து நம்ம சமூகத்தை சீரடிக்குது, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் குடிச்சிட்டு சீரழியுது அப்படின்னு மக்களுக்கு அந்த குடி மீது ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்கு. அந்த வெறுப்புணர்வை மழுங்கடிப்பதற்கும் அந்த வெறுப்புணர்வில் அந்த மக்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வழியை நோக்கி அவங்களாம் ஆர்கனைஸ் ஆகி போய் கடையை அடிச்சு மூடுற போகிறாங்க. இப்போ பல இடங்களில் பல கிராமங்களில் பெண்களே சேர்ந்து போய் கடையை மூடுறது, எங்கள் ஊரில் கடை வைக்க வேணான்றது, ஊரில் சில ஊர்களில் குடித்து விட்டு ஊருக்குள்ளே நம்ம ஊருக்கார எவனுமே வரக்கூடாதுன்னு போர்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, 1-2 ஊரில் அது மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ குடிக்கு எதிராக மக்கள் சிந்தனை இப்படி இருக்கிற போது அவர்களாக முடிவெடுத்து ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தினால் அது வேறு வழியில் கொண்டு போய் விட்டுரும். அதால் அந்த போராட்ட குணமுள்ள அந்த மக்களின் சிந்தனையை திசை திருப்புவதற்கு வாங்க 4 தடவை கத்திட்டு 4 குத்தாட்டம் போட்டு அப்பா பரவாயில்ல நம்ம நினச்சிருந்தோம் அண்ணன் திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தி மதுவை முடிச்சிடுவார், அதால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு அந்த போராட்ட சிந்தனையில் இருக்கிற மக்களின்
மூளையை மழுங்கடிக்கிற வேலை தான். அவங்களாம் பண்ணா பெரிய கலவரம் ஆயிரும், நம்ம சின்ன கலவரத்திலே முடிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டமா? அவங்களாம் பண்ணா அது முடிவை நோக்கி போயிடுங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் சேர்ந்து எங்க ஊர்ல டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாதுன்னா அது அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வரை அவர்கள் போராட்டம் தொடரும். நீங்க பாருங்க, இப்போ பாருங்க, படிப்படியாக குறை, விலையை குறை, அதை குறை, இதை குறை, விற்பனையை குறை அப்படின்னு சொல்லிட்டோம்ல. இப்போ நம்முடைய சிந்தனையை திருமாவளவன் பிரதிபலிக்கிறார். அதால அவர் இதை செஞ்சு முடிச்சிருவாருன்னு அவன் போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சுல்ல. இப்போ அண்ணன் பார்த்து பாருன்னு அதற்காக போடப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். அதை நானுமே அதை சந்தேகமாக தான் கேட்கணும்னு நினச்சேன். இத்தனை ஆண்டுகள் அவர் பொறுப்பில் இருக்காரு, தமிழகம் முழுவதும் பயணிக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. திடீர்னு மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிறாரு. அதுவும் கள்ளக்குறிச்சியில தான் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு அறிவிக்கிறார். இது எப்படி வாக்கு வங்கிக்காகவா, ஒருவேளை பெண்களின் ஓட்டை கவர்வதற்காக ஒரு சென்டிமெண்டலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடாது? இல்லை, அரசாங்கம் இப்போ மதுவுக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள்னு அரசாங்கம் உணருதுங்க. மக்களை எப்படியே விட்டா அவன் டாஸ்மாக் கடையை நோக்கி வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாப்பர் போடணும். அதுக்கு அண்ணன் ஒரு ஸ்டாப்பரை போட்டார். இவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவரும் திமுக விசிகாவில் ஒரு நெருக்கடி பண்ணதுன்ன போது சரி இந்த அரசுக்கு எதிராக நம்மளும் ஒரு ஜெர்க்கை காட்டணும் அப்படின்னு இவரும் இதை ஆரம்பித்தாருங்க. இது உண்மையிலே மது ஒழிப்பிற்காகவோ அல்லது மது குறைப்பிற்காகவோ நடத்தப்பட்ட மாநாடே இல்லை. மது குறைப்பு மது ஒழிப்புன்னா ஒரே சொல்யூஷன் தான். அது மதுக்கடைகளை மூடுவது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷனாக இருக்குமே தவிர வேறு எந்த சொல்யூஷனும் இருக்காது. நீங்கள் கோயம்பேடில் மூடினீங்கன்னா அசோக் நகர் 5 கிலோமீட்டர் இருக்கு, அங்கே கடை இருந்தால் இங்கேருந்து அங்கே போய் வாங்க மாட்டானா? இது என்ன, அது யாரை ஏமாத்துறது? இது நீங்கள் படிப்படியாக கடைகளை குறைப்பது லிஸ்ட்டை லிஸ்ட்டை கொடுத்துட்டா கன்னியாகுமரியில் விட போய் வாங்கிட்டு வருவாயா? அப்போ மொத்தமாக இதை மூடு. இப்போ நீங்கள் சொல்கிறல்ல, நாங்கள் மூடி விட்டால் பாண்டிச்சேரியில் போய் சரக்கை குடிச்சிடும், ஆந்திராவுக்கு போவான்னு. அதைத்தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். கோயம்பேடில் போனால் அசோக் நகர் போக போகிறான், அசோக் நகரில் போனால் கிண்டியில் போய் வாங்கிட்டு வர போகிறான். அப்போ இது யாரை ஏமாத்துற கதை? கருணாநிதி சொன்னார் இல்லையா, சுற்றி நெருப்பு எறிகிற போது எப்படியா கற்பூரத்தை வைப்பாங்கன்னு, அதே மாதிரி தான் பக்கத்து ஊரில் சரக்கு விற்கிற போது இந்த ஊரில் விற்கலன்னா அந்த ஊருக்கு போய் வாங்கிட்டு குடிக்க போகிறாங்க. இந்த சிம்பிள் லாஜிக் கூட இவங்களுக்கு தெரியாதா? அதால் இது மக்களின் எண்ணங்களை மடைமாற்றுவதற்கு இந்த மாநாடு வேணால் பயன்படுமே தவிர இதால் ஒரு முடி அளவு கூட பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த மாநாட்டில் நிறைய பெண் காவலாளர்கள்லாம் நிறைய பேர் வாட்டர் பாட்டிலை தூக்கி விட்டு எரிஞ்சிருக்காங்க, பயந்து ஓடி இருக்காங்க. அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு பத்திரிகையாளர்கள்லாம் வீடியோ எடுக்க முடியாமல் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களையுமே நிறைய தொந்தரவுலாம் செஞ்சுருக்காங்க. இதற்கெல்லாம் விசிகா என்ன பதில் சொல்ல போகிறது? இதெல்லாம் எல்லா மாநாட்டிலையும் இயல்பாக நடக்கிறதுங்க. எப்போ நடக்கிறது தானே அப்படின்னு எப்போ நடக்கிறது தாங்க எல்லா மாநாட்டிலையும். என்ன ஒன்று, இந்த பெண் காவலர்கள் அந்த வீடியோலாம் இன்றைக்கி வைரல் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது. பட் இது அவங்களுக்கு சகஜம் தானே. எல்லா விஷயம் எல்லா மாநாட்டிலையும் இப்படி தான் நடக்கும். இப்போ திமுக மாநாடு ரொம்ப ஒழுக்கமாக நடந்துருமா? நீங்கள் பார்க்கல என்ன நடந்தது? அங்கே சரக்கு அடிக்கலையா, அங்கே குடிக்கலையா, அங்கே தாக்கப்பட்டாங்களா, போலீஸ் எல்லாம் தாக்கப்பட்டாங்க, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்களா? சரி கொஞ்சம் அதிகமாகிட்டோம். இப்போ என்னப்போ சரி ஒரு கோட்டை குடிக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு கட்டிங்கை போட்டான்னா கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி ஒரு சலமல் பண்ண தான் செய்வான். அந்த சலமல் கூட பண்ணலாம். அது என்னத்துக்கு குடிப்பானே? ஒரு 4 பேர் சேர்றோம், ஒரு ஜாலியாக அது எது நடக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா அதுக்கு தானே வந்திருக்காங்க போலீஸை. அது ஆளுங்கட்சி போலீஸ் தானே, கூட்டணியில் தானே இருக்கிறோம். அது இந்த தப்பை செய்வதற்கு காரணம் அரசாங்கம் தானே. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாநாடு நடத்த போகிறாங்க அக்டோபர் 2ன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து மது கடைகளை மூடி இருக்கணும். ஏன்னா 10 நாளுக்கு யாரும் வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சுன்னு வீட்டில் வைக்க முடியாது. நீங்கள் 1ஆம் தேதி கடையை திறந்து வைப்பீங்களா, 2ஆம் தேதி கடையை லீவ் விட்டு அன்றைக்கி மாநாடு இருந்தீங்களா, நான் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னா இது என்னது? இது இயல்பாக இருக்கிறதுங்க. அதாவதுங்க இதை ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னா, இந்த பொது சமூகத்தில் இவனுனாலே இப்படி தான்ப்பா இருப்பான் அப்படின்னு ஒரு டாக் இருக்குல்ல, அந்த டாக்கை எல்லாரும் அவன் தரத்துக்கு அவங்க கிடைக்கிற கையில் கிடைக்கிற வீடியோவை எடுத்து போட்டு அந்த மாதிரி ஒரு சலமல் பண்ணுறாங்க. இது திருமாவளவன் மீது இருக்கிற பொறாமையில் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். ஏன் அதை போய் அவ்வளவு சீரியஸாக பார்ப்பானே? ஏங்க பல இடங்கள் இப்போ நீங்கள் இப்போ இங்கே கொடுத்தா குடிக்காமே இருந்து 2 பேர் விருகம்பாக்கத்தில் அந்த பெண்கள் ஏதோ சம்மந்தப்பட்ட மாநாடு தான். அதில் பெண் காவலர் ஒருத்தரை பண்ணலையா? இதெல்லாம் இயல்பாக நடக்கத்தாங்க செய்யும். வைகோ சொல்லுவாங்க. மக்களுடைய கேள்வி என்னன்னா, பொதுவாக ஒரு கூட்டம் கூடுது, ஒரு மாநாடு நடக்குது, ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, ஆலோசனை நடக்குதுன்னா சிறு சிறு சலசலப்புகள் வருவது எளிதான ஒன்று.
இந்த மாநாடு எதற்காகனா, இது நாள் வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து கணவனை இழந்திருக்காங்க, நிறைய பிள்ளைகள் அப்பாவை இழந்திருக்காங்க. மது பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கும்போது நீங்க எதை ஒழிக்கணும்னு நினைச்சீங்களே அதுவே அங்க இருக்கே, முழுமையாக இருக்கே, அது எப்படி சரி, இவ்வளவு சிக்கல் நடந்திருக்கே அப்படிங்கிறதா வெகுஜன மக்களுடைய கேள்வியா இருக்கு. சரி, வந்தவங்க வெகுஜன மக்கள் இல்லையா? அதுல வந்து நிறைய பெண்கள்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க, எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கு, அதனாலதான் நாங்க வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் அழுதெல்லாம் கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. மாநாட்டுக்கு வந்த பெண்கள், நாங்கள் மாநாட்டுக்கு வந்த விடுதலை சிறுத்தை ஆண்களால் துன்புறுத்தப்பட்டோம், இல்லை அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்பட்டோம்னு யாராவது சொன்னாங்களா? அதுதான் அந்த வீடியோ தான் போடுறாங்க. ஒரு பக்கம் வந்து கம்பி மேலே ஏறி நின்று 2-3 தொண்டர்கள் ஆடும்போது பெண்கள் நடுங்கிக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு உட்கார மாதிரியான புகைப்படங்கள். பெண்கள் ஏதாவது வந்து சொன்னாங்களா சொல்லுங்க? எனக்கு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. இது வந்து திருமாவளவன் மீது இருக்கிற பொறாமையில் நீங்கள் இப்படி ஒன்றா சொல்லட்டுமா, நீங்கள் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்காக, சதி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி திருப்பி இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் உங்களுக்குலாம் எல்லாருக்குமே இந்த திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவன் வந்து உடையணுன்னு பார்க்குறீங்களா? ஆர்எஸ் பாரதியார் அதான்னு சொன்னார். திருமாவளவன் கூட்டணியை விட்டு விலகுகிறார், கூட்டணி உடைந்ததெல்லாம் சொன்னாங்க. 28ஆம் தேதி வந்து அவர் வந்து சாட்சாங்கமாக எங்கள் மாநாட்டில் வந்து அங்கப்பிரசனம் பண்ணதை பார்த்து பல பேருக்கு வயிற்றெரிச்சல், சுற்று வட்டார கடைகளில் இருக்கிற பர்னால் எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த ஆளும் ஒரு தத்தி தான் பொழுது. பர்னால் வந்து தீப்புண்ணுக்கு பயன்படுத்துவது, உள்ள வயிறு எரிதுனா வாங்கி ஒரு டியூப் வாங்கி வயக்குள்ளே விட்டுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி மண்ணாங்கட்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாநாடு போட்டால் அந்த மாநாடு விளங்குமா? முதல்ல அதுக்கு தான் வந்து அவர் வந்து ஆரம்பத்திலே சொன்னார், ஏப்பா யாரும் குடிச்சிட்டு வராதிங்கப்பான்னார். இந்த கேமராக்காரங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. திடலுக்கு பின்னாடி அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் குடிக்கலாம். சார் குடிக்க தான் சார் செய்வான், குடிக்கிற ஒன்று திருத்தது தானே சார் மாநாடு. நான் மாநாடு அறிவித்தோடனே அவங்களாம் குடிக்காம விட்டுணுன்றது எப்படி? அது லாஜிக்கே சரியில்லையா? இப்படி தான் குடிக்கிறாங்க, நாங்கள் தடுக்கிறது தானே மாநாடு. உடனே நாங்கள் மாநாடு போட்டோடனே உடனே இது வந்து நிறைவேறணும் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் மண் உரிமை மாநாடு போட்டோம், இடம் வாங்கி கொடுத்தோமா? கல்வி உரிமை மாநாடு போட்டோம் சேலத்தில், கல்விக்கு நாங்கள் இடம் பண்ணோமா? அப்புறம் என்னது ஈழம் வெல்லுமா போட்டோம், ஊற்றி மூடிட்டோம்ல. அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது, நாங்கள் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைப்பு தேவை அப்படின்னு திருமாவளவன் முடிவு பண்ணுறாரு. எப்போ மாநாட்டுக்கு வாங்கப்பான்னு சேர்ந்தா எல்லாம் வந்து சேர்ந்துட போகிறோம், அவர் என்ன தலைப்பு வச்சா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அதை பாருங்களேன். அதாவது உண்மையிலே இந்த மதுவை ஒழிக்க வேண்டிய எண்ணம்லாம் அண்ணன் திருமாவளவனுக்குலாம் சுத்தமாக கிடையாது. அப்படி கிடைச்சா ஏங்க மது ஒழிச்சா எப்படிங்க தேர்தல் பிரச்சாரம் எப்படி போவோம்? தேர்தல் நீ வந்து 2 மணிக்கு வா, வெயிலில் வாண்டுவேன், வெயிலில் எவங்க வந்து நிற்பான் கொடியை பிடிச்சின்னு? ஏதாவது உள்ளங்களில் கொஞ்சம் கூலிங்காவது போனால் தானே வந்து கொடியை பிடிச்சி நிற்க முடியும். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலே நடக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. தேர்தலில் கூட அந்த வாக்கு எண்ணிக்கை முன்னால் தான் கடை மூடும் பார்த்துருக்கீங்களா? தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற வரைக்கும் கடை இருக்கும்ல. இல்லை ஒன்றும் இல்லைங்க, இந்த அரசு உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவனுக்கும் இந்த அரசுக்கும் மது கொஞ்சம் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை. இந்த தேர்தல் சமயத்திலையாவது தேர்தல் என்றைக்கு அறிவிக்கிறானோ அன்றைக்கே கடையை லீவ் விடுங்க பார்ப்போம், மூடுங்க பார்ப்போம். தேர்தல் முடிகிற வரை தமிழகத்தில் இதுமேல் மது இருக்காது. ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போதில்ல, அறிவிங்க பார்ப்போம். உண்மையிலே இவர்கள் வந்து மதுவிலக்குக்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள் அப்படின்னு நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவர் சொல்கிறாருல்ல, பெரியாரின் கொள்கையும் மதுவிலக்கு, அண்ணாவின் கொள்கையும் மதுவிலக்கு, கருணாநிதியின் கொள்கையும் மதுவிலக்கு, ஸ்டாலின் அவர்கள் கொள்கையும் மது ஒழிப்பு. ஏண்டா இப்போ இத்தனை பேர் மது ஒழிப்பில் இருக்கிறீங்க, அப்போ இங்கே யார் தானே விற்கிறார் அந்த நாட்டில்? முதல்வர் மது ஒழிப்பு மது விலக்குன்னு இருக்கார். அப்போ முதல்வரின் எண்ணத்தை மீறி தமிழகத்தில் யார் சரக்க விற்கிறான்? அப்போ முதல்வரை மீறிய ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இருக்குன்னு திருமாவளவன் சொல்ல வராரா, இல்லை அரசு சொல்ல வருதா? அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்குமா? என்னங்க கடைகளை இவங்களே நடத்துகிறாங்க, அப்புறம் இவங்களே வந்து அதில் வந்து பிராடுதனம் பண்ணுறாங்க. இப்போ பிடிஆர் சொன்னார் இல்லையா, ஒரு 30% இதில் வந்து லீக்கேஜ் ஆகுது. அப்படின்னா ஒரு 100 ரூபா அரசாங்கத்துக்கு போகுதுன்னா அதில் ஒரு 30 ரூபா தனியார்னா யார்? இந்த மாதிரி அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு 30 ரூபா போகுதுன்றார்ல. அப்போது இதை எப்படி வந்து இவங்க வந்து இதை நிப்பாட்டுவாங்க? அதனால் மதுவையெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. மதுவை ஒழிக்கணுன்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்தால் ஒரே கையெழுத்தில் இன்னையோட முடிஞ்சுதியா கடை அப்படின்னா, கடையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் போய் வாங்கணும்னு வச்சிங்க, அதை வச்சு எத்தனை ஒரு 10 நாள் குடிப்பானா? அதுக்கப்புறம் சுத்தமாக மது இருக்காது இல்லை. அந்த முயற்சியை வந்து இவங்க செய்யட்டும். சும்மா மக்களை கூட்டி அசிங்கப்படுத்தி நாங்கள் தான் குடிக்கிறோம்ல,
குடிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு அவனை ஃபோட்டோ எடுக்க வச்சு அவன் குடிச்சிட்டான், இவன் குடிச்சிட்டான், இந்த சமூகமே இப்படி தான், இந்த சமூகம் வந்து ஒழுக்கக்கேடான சமூகம், இவன் வந்து பொம்பளை மேலே வந்து பேரிகாடை தாண்டி ஏறுவான், அதை மைக்கில் சொல்லி என்னத்துக்கு அது? நீங்கள் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படி இன்னும் இந்த தலைப்பு இல்லைன்னா இந்த மது குடிக்கிறத யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்தாலே இதான் நடக்கும் அப்படி மாதிரி போகும்ல. அப்போ திட்டமிட்டு இந்த மக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாரும் நீங்கள் பேசுகிறாங்க. கேமராமேன் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டதனால மட்டும் பேசு பொருளாகல. தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசும்போதே மைக்லேயே வந்து சொல்கிறாங்க, யாரும் மேலே நின்று ஆடாதீங்க, ஃப்ளெக்ஸ் மேலே ஏறாதீங்க, பேரிகார் மேலே ஏறி ஆடாதீங்கப்பா, கீழே இறங்குங்க, விழுந்துருவீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் மைக்லேயே பேசுறாரு, அந்த ஓப்பன் மைக்லேயே. இல்லை நீங்கள் என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். என்ன உங்கள் ஆளுங்க மட்டும் தான் குடிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்படி நான் கேட்குறேன், ஒரு மது ஒழிப்பு மாநாட்டில் இந்த சிக்கல் இப்போ மாநாட்டை அறிவிக்கும் போது ஒரு திட்டம் இருந்திருக்கும்ல, இந்த மாநாட்டுக்கு பிறகு இதுதான் எதிர்பார்த்தேன்னு திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருப்பார்ல. இந்த மாநாடு முடிஞ்சிச்சு, நீங்க சொல்ற மாதிரி எல்லா மாநாட்டையும் நடக்கிற பிரச்சனை தான், ஜகஜமான ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவர் நினைத்த திட்டம் நிறைவேறியதா இல்லையா? அவர் நினைத்த திட்டம் வந்து ஒரு 12 தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வந்து மது ஒழிப்பு இல்லை இதுதான் தீர்வு அப்படின்னு ஒன்றும் இல்லை. இது சும்மா மத்திய அரசுக்காக, மத்திய அரசு மீது குறை சொல்வதற்கு இல்லை மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பதற்காக போடப்பட்ட மாநாடை தவிர மது ஒழிப்பிற்கான மாநாடு இது இல்லை. மது ஒழிப்பிற்கான வழி இதுவும் இல்லை. மது ஒழிப்பதற்கு நாம் எதிர்கட்சியாக இருந்தால் போராடலாம். எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடினாரோ அந்த மாதிரி போராடலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதே ஒரு கையெழுத்தில் முடிச்சிடலாம். இப்போ ரெண்டு தத்திங்க வந்தது இல்லை, அந்த தத்திங்க கூட போய் சொல்லலாம்ல, இல்லை அதுங்களுக்கும் தெரியும் இல்லை. ஆனால் அதுங்க என்ன சொல்லுது, ரெண்டும் ஒன்று அங்கே கூட்டத்தில் இருக்கிறவனை தான் குறை சொல்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி பேசும்போது சொல்கிறால, நான் ஒரு 5 நிமிஷத்தில் என் பேச்சை முடிச்சிடுவேன், தயவுசெய்து தோழர்கள் வந்து அமைதி காக்கணும்னா என்ன அர்த்தம்? எல்லாவனும் குடிச்சிட்டு இருக்கிறீங்கடா, கொஞ்ச நேரம் இருங்கடா அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் இது வந்துங்க, இப்போ இன்றைக்கி வந்து சில பிரச்சனைகள் நடக்கத்தாங்க செய்யும். மாநாடுனாலே ஒரு 4 பேர் கூடுறனாலே நடக்கத்தாங்க செய்யும். எல்லா கட்சியிலையும் இது நடக்கத்தான் செய்யும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து இப்படி சீரழிஞ்சிருக்கு, இவனுங்கனால இப்படி ஒழுக்கக்கடை தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பல சம்பவங்களை எடுத்து வெளியில் போடுறாங்க. எந்த மாநாட்டில் ஏன் குடிக்காம மாறான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் மட்டும் தான் குடிக்கிறோமா? எங்கள் சமூகம் மட்டும் தான் குடிக்குதா? அதனால் இது வந்து திரும்ப வந்து ஒரு பக்கம் அந்த மக்களை அசிங்கப்படுத்துகிறாருன்னா, அங்கே வந்த கெஸ்ட்டுங்களும் மக்களை அசிங்கப்படுத்துகிறான். எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஏன்டா குடிக்கிற அப்படிமா. ஒரு கவுண்டமணி கூட ஒரு படத்தில் இருப்பான், அந்த காலத்து படத்தில் ஜோக்கு வரும். அப்போ வந்து ஏதோ 4 மது ஆலை தான் இருந்தது போல, மொத்தமே நாட்டில் 4 கடை 4 ஃபேக்ட்ரி தான் இருக்குது. அவனுங்கள ஒரு ஃபோனை போட்டு எப்பா நிப்பாட்டுமான்றதை விட ஒவ்வொருத்தனாக வந்து நீ குடிக்காதன்றது எப்படின்னு அந்த காலத்தில் ஒரு ஜோக்கு வரும்ல. அந்த மாதிரி இவங்க எல்லாரோட ஃபோக்கஸும் இப்போ மக்கள் மீது தாங்குது. ஆர்எஸ் பாரதி அரசாங்கத்தில் இருக்கிறவர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்த ஒவ்வொருவரும் ஒரு 10 பேராயாவது குடிக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணி மாற்றுங்க. நீ மாற்றுறதுக்கு இன்னத்துக்கு பிடுங்கிறதுக்கு அரசாங்கம், நானாக மாறுறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? இப்போ சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அவனாக மாற்றின்னு விட்டுடலாமா? அரசாங்கம் எதுக்கு? இப்போ போதைப் பொருள் விற்கிறான், ஒரு விபச்சாரம் நடக்குது, ஏப்பா நீங்களாக பார்த்து திருந்தீங்கப்பா, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பாட்டுக்குது. அதைத்தான் இவங்க ப்ரூவ் பண்ண வராங்க. நீங்களாக பார்த்து குடிக்காமல் நிப்பாட்டினா தான் குடியை நிப்பாட்ட முடியுமே தவிர அரசாங்கம் இதில் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. நீங்களாம் குடிக்காமல் விட்டுட்டா கடை தானாக மூடப்படும். மக்கள் குடிக்காமல் விட்டா அப்புறம் கடை திறந்தான்னா திறக்கலாம் என்ன, குடும்ப கட்டுப்பாடு பண்ண பிறகு கல்யாணம் பண்ணான்னா பண்ணலான்னா இந்த கதை தானே இது. அதனால் இவங்க எப்படி மக்களை வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க பாருங்கள். உங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, அதை பயன்படுத்தி நீ மூடியாடினா நீ குடிக்காத நீ 10 பேருக்கு சொல்லு, குடித்தா வந்து என்ன பகுத்தறிவாதவர்களா என்னவோ வந்து அந்த இவர் நம்ம டிகே சிலங்கோவன் பேசுகிறாரு, இந்த சுயமரியாதை உள்ளவர்கள் வந்து குடிக்க மாட்டார்கள். அப்போ சுயமரியாதை கட்டமை விற்பானா? இப்போ உங்கள் திமுக கட்சியில் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்கல்ல, உங்கள் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தானே, 100 ஆண்டு கடந்த சுயமரியாதை இயக்கம் தானே. அப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் குடிக்கிறான்னா நீங்கள் சுயமரியாதை இல்லாதவனை தான் வளர்த்து எடுக்கிறீங்களா? அது அப்படி அர்த்தமாகுமா? அதனால் மக்கள் மீது குறை சொல்கிறத விட்டுட்டு அரசாங்கம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்க பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த மாநாடு அதெல்லாம் இருக்கட்டும்,
அடுத்து 2026 தேர்தலில் எந்த கட்சி மது ஒழிப்பை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது ஒழிப்பை அமல்படுத்துவோம்னு சொல்லுதோ அந்த கட்சியோடு கூட்டணி வைப்போம்னு திருமாவளவன் சொல்லட்டும். உண்மையிலே அவருக்கு இதை ஒழிப்பதற்கான நோக்கம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லது சார். நிறைய கருத்துக்களை யதார்த்தமான விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு என்ன செய்ய போகிறது, அரசின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் கலந்துக்கிட்டு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி.